நீண்ட நாளுக்கு அப்புறம் தமிழ்நாடு அரசு பஞ்சாயத்து ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நிரந்தரமான ஒரு வேலை வந்து அறிவிச்சிருக்காங்க. அத பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, அனைத்து மாவட்டத்திலும் அலுவலக உதவியாளர் வேலை வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த ஜாபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எந்த விதமான எழுத்துத் தேர்வு எதுவுமே கிடையாது. நேர்முக தேர்வும் கிடையாது அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. உங்களுடைய மார்க்க வச்சு தான், அதாவது போஸ்ட் ஆஃபீஸ்லலாம் உங்களுடைய மார்க்க வச்சு டிபெண்ட் பண்ணி உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிடுவாங்க இல்லைங்களா? அதே மாரி தான் இதையும் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட போறாங்க. அண்ட் இந்த ஜாபுக்கான மந்த்லி சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, 25,000 வரைக்கும் உங்களுக்கு மாத ஊதியமா இருக்கும் அப்படின்றத மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு இன்கிரிமெண்ட்டும் வந்து இருக்கும். சரிங்களா? உங்க சொந்த மாவட்டத்திலே வந்து பார்த்தீங்கன்னா, பஞ்சாயத்து ஆஃபீஸ் வேலை கிடைக்கிறது வந்து சாதாரணமான விஷயம் கிடையாது. இந்த வருஷம் ஓப்பனாவே இருக்கு. நீங்க வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே நீங்க வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றத மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு 9ஆம் தேதி வரைக்கும். இன்னும் கொஞ்ச நாள் தான் வந்து டைம் இருக்குது. யாரெல்லாம் வந்து அப்ளை வந்து பண்ணாமல் இருக்கீங்களோ, மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ தான் நம்ம சேனலுக்கு வந்து ஃபஸ்ட் டைமாக உள்ளே வந்திருக்கீங்க அப்படின்னா, நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். அதோட இப்போ பார்த்துருக்கக்கூடிய பஞ்சாயத்து ஆஃபீஸிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளை பண்ணுற லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் டவுன்லோட் பண்ணி அண்ட் இது எல்லாமே படித்து பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணுங்கள். சரிங்களா? இந்த வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 2 வருஷத்துக்கு வராது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்பு வந்திருக்கு. நழுவ யாரும் விட்டுறாதீங்க. சரிங்களா? இந்த ஜாபுக்கு நீங்கள் 10th படிச்சிருந்தாலே போதுமானது. எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் அதிகமாகலாம் கிடையாது. நீங்கள் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஸோ கைஸ், நீங்கள் அந்த லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணாவே போதும். நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ண உடனே டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஞ்சாயத்து ராஜ் டிபார்ட்மெண்ட்லேருந்து உங்களுக்கு மாவட்ட வாரியாக இந்த வேலையை வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் காலிப்படையிடங்கள் வந்து எவ்வளோ இருக்குது, ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் எவ்வளோ காலிப்படையிடங்கள் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதில் நீங்கள் டைரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இது ஊராட்சி, அதாவது ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையிலிருந்து மாவட்ட அளவில் காலியாக உள்ள விண்ணப்பங்களை வந்து நிரப்புவதற்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து அறிவிச்சிருக்காங்க. கிராம ஊராட்சி செயலாளர் இந்த பதவிக்கான மந்த்லி சேலரி வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு குறைந்தபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 15,900 ரூபாயிலிருந்து 50,400 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 1/7/2025 அன்னைக்கு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் வந்து 18 வயதாவது வந்து பூர்த்தி அடைஞ்சிருக்க வேண்டும் அப்படின்றத மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. 18 வயதுலேருந்து எல்லாருமே நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். மெயில் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து பொது பிரிவினராக இருக்கீங்க அப்படின்னா 18 வயது முதல் 32 வயது வரை நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்டு பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் சேர்ந்தவராக நீங்கள் வந்து முஸ்லீமோ அல்லது சீர்மரபினராக இருந்தால் 18 வயதுலேருந்து 34 வயது வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஆதி திராவிடர் அருந்ததியர் இந்த மாதிரி இருக்கீங்க, பட்டியலில் வந்து பார்த்தீங்கன்னா பழங்குடியினராக இருக்கீங்க அப்படின்னா 18 வயசுலேருந்து 37 வயது வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் மாற்றுத்திறனாளிகளாக இருக்கீங்க அப்படின்னா அதிகபட்ச வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10 ஆண்டுகள் வரை வந்து பார்த்தீங்கன்னா நீடிக்கும். அதாவது இவங்க கொடுத்துருக்கிற ஏஜ் லிமிட் இல்லாமல் இவங்களுக்கு வந்து 10 ஆண்டுகள் வரை நீடிக்கும் அப்படின்றத மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. முன்னாள் இராணுவ வீரராக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா 18 வயதுலேருந்து 50 வயது வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். முன்னாள் இராணுவ வீரர் பிற்படுத்தப்பட்டோர் வகுப்பினர் சேர்ந்தவராக இருந்தால் 18 வயதுலேருந்து 50 வயது வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். இதில் மொத்த காலி பணியிடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 1483 காலி பணியிடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 38 மாவட்ட வாரியாக வந்து இந்த மாவட்ட வாரியாக உங்களுக்கு ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் வந்து எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு நோட்டிஃபிகேஷன் இருக்குது. அதை வந்து லாஸ்ட்டில் வந்து பார்க்கலாம். இதில் மாவட்டங்களில் உள்ளவாறு, சரிங்களா, இது இன்னர் சுழற்சி விவரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாவட்டத்தில் என்ன நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்களோ அந்த நோட்டிஃபிகேஷன் தகுந்த மாதிரி உங்களுக்கான இந்த வேக்கன்சிஸ் வந்து பங்கிடப்படுகிறது அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து யாரெல்லாம் வந்து அப்ளை வந்து பண்ணலாம், அண்ட் ஏஜ் லிமிட் வந்து தெரிஞ்சாச்சு, யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணலாம், இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். நீங்கள் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும்.
எல்லாருமே நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். விண்ணப்பதாரர் வந்து பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் 8ஆம் வகுப்பு வரை வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மொழியை படித்திருக்க வேண்டும் அப்படின்றதை மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அதாவது நீங்கள் வந்து எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். அண்ட் இதில் வந்து நீங்கள் மினிமம் வந்து 8ஆம் வகுப்பு வரை வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம் வந்து நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படின்றத ஒரு கண்டிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் விண்ணப்ப கட்டணமாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் கேஸ்ட் வைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ரூ. 100 வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் நீங்கள் வந்து பே பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பொது, அதாவது அன்ரிசர்வ்டு கேட்டகரி, பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினராக இருந்தால் ₹100 வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் ₹50 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆதி திராவிடர், பட்டியல் பழங்குடியினர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ₹50 உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து இருக்கும் அப்படின்றத மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி நாள் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் 9ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கான டைம் வந்து கொடுத்துருக்காங்க. யாருக்காவது இந்த நியூஸ் வந்து போய் சேரலை, இல்லை எனக்கு இந்த ஜாபை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் வந்து அப்ளை வந்து பண்ணட்டும். சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் நிபந்தனைகளில் வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரர்கள் அதாவது கல்வி தகுதி, ஜாதி சான்று, முன்னுரிமை சான்று ஆகியவற்றை வந்து பார்த்தீங்கன்னா ஆதாரம் கண்டிப்பாக பதிவேற்றம் செய்ய வேண்டும் அப்படின்றது இவங்க கொடுத்துருக்கிற இந்த 3 சான்றிதழ் வந்து பார்த்தீங்கன்னா 100% நீங்கள் வந்து அப்லோடு வந்து பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னர் சுழற்சியில் வந்து வயது மற்றும் கல்வி தகுதி இந்த 2 இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ரிக்குவயர்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்களோ அந்த ரிக்குவயர்மெண்ட் தகுந்தாற் போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனும் அண்ட் உங்களுக்கான ஏஜ் லிமிட் வந்து இருந்தால் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். சரிங்களா, இதில் எதில் வந்து நான் அப்ளை வந்து பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா www.tnrd.tngovernment.in அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணவே போதும், டேரெக்டாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து ஓப்பன் ஆகும். சரிங்களா, இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதோட லிங்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். சரிங்களா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். இது மாவட்ட அளவில் கிராம ஊராட்சி செயலாளர் இந்த வெப்சைட்டு தான் இதுதான். சரிங்களா, இதில் மாவட்ட வாரியாக வந்து எப்படி நாம் அப்ளை வந்து பண்ணணும் அண்டு இதுக்கான மாவட்ட வாரியாக என்ன லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்க்கலாம். இதுதான் இதோடைய ஆன்லைன் அப்ளிகேஷன். பஞ்சாயத்து செக்ரட்டரிக்காக நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ண போகிறீங்க. அதாவது ஊராட்சி செயலாளர் பணிக்கான இணையவழி விண்ணப்பம், அதாவது இணையதளத்தோட விண்ணப்பம் வந்து இதுதான். இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் விண்ணப்பதாரருக்கான அறிவுரைகள். சரிங்களா, இதில் அறிவுரைகள் சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதில் வந்து செக் பண்ணி வந்து பார்த்துக்கலாம். அண்டு டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வந்து நீங்கள், அதாவது உங்களுடைய மாவட்டத்தோட வேக்கன்சி வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் வாய்ஸ் வேக்கன்சி அப்படின்றத இவங்க வந்து மாவட்ட வாரியாக காலி பணியிடங்களை பார்வையிட அப்படின்னு இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும். இந்த மாதிரி தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்றத அவங்க வந்து மென்ஷன் வந்து பண்ணிட்டாங்க. இதில் ஒவ்வொரு மாவட்டத்துலையும் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அரியலூர் மாவட்டத்தில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 33 வேக்கன்சிஸ் வந்து இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உமன் கேண்டிடேட்டுக்கும் அண்டு ஃபீமேல் அண்டு மேல் கேண்டிடேட்டுக்கு 2 பேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்டு உமனுக்கு வந்து எதுக்கெல்லாம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அண்டு போத் உமன் அண்டு மென்னு வந்து எவ்வளோ வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து நீங்களே பார்த்துக்கலாம். சரிங்களா, இதில் வந்து அரியலூருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 33 வேக்கன்சியும் அண்டு செங்கல்பட்டுக்கு வந்து 52 வேக்கன்சியும் அண்டு கோயம்புத்தூருக்கு வந்து 14 வேக்கன்சியும் அண்டு கடலூருக்கு வந்து 37 வேக்கன்சி அண்டு தருமபுரிக்கு வந்து 21 வேக்கன்சி அண்டு திண்டுக்கல்லில் வந்து பார்த்தீங்கன்னா 39 வேக்கன்சி அண்டு ஈரோடில் வந்து 26 வேக்கன்சியும் அண்டு கள்ளக்குறிச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா 33 வேக்கன்சியும் அண்டு காஞ்சிபுரத்தில் வந்து 55 வேக்கன்சியும் அண்டு கன்னியாகுமரியில் வந்து 30 வேக்கன்சியும் அண்டு கரூரில் வந்து 32 வேக்கன்சி அண்டு கிருஷ்ணகிரியில் வந்து 50 வேக்கன்சியும் அண்ட் மதுரையில் வந்து 69 வேக்கன்சி, மயிலாடுதுறையில் வந்து 31 வேக்கன்சி அண்ட் நாகப்பட்டினத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18 வேக்கன்சியும் அண்ட் நாமக்கல்லில் வந்து 33 வேக்கன்சியும் அண்டு புதுக்கோட்டையில் வந்து 83 வேக்கன்சியும் அண்ட் ராமநாதபுரத்தில் வந்து 17 வேக்கன்சியும் அண்ட் ராணிப்பேட்டையில் வந்து 31 வேக்கன்சியும் அண்ட் சேலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 54 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு சிவகங்கையில் வந்து 51 வேக்கன்சியும் அண்டு தென்காசியில் வந்து 36 வேக்கன்சியும் அண்டு தஞ்சாவூரில் வந்து பார்த்தீங்கன்னா 20 வேக்கன்சியும் அண்டு தேனியில் வந்து 20 வேக்கன்சியும் அண்டு நீலகிரியில் வந்து பார்த்தீங்கன்னா 9 வேக்கன்சி அண்டு தூத்துக்குடியில் வந்து பார்த்தீங்கன்னா 32 வேக்கன்சியும் அண்டு திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, திருப்பத்தூர், திருப்பூர், திருவள்ளூர், திருவண்ணாமலை அண்டு திருவாரூர், வேலூர், விழுப்புரம்,
விருதுநகர் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாவட்ட வாரியாக, அதாவது 37 மாவட்ட வாரியாக உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு மாவட்டத்தில் மட்டும் உங்களுக்கு வந்து கிடையாது. அந்த மாவட்டத்து என்னன்னு உங்களுக்கு வந்து தெரியும் சரிங்களா. 38 மாவட்டத்தில் வந்து கிடையாது, 37 மாவட்டத்தில் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வேக்கன்சி இருக்கிறதுனால அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து மென்ஷன் வந்து பண்ணலை. இதில் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வந்து பார்த்தாச்சு. நான் எப்படி வந்து ஆன்லைன் மூலிமா அப்போ வந்து அப்ளை வந்து பண்ணணும் அப்படின்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேஜ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான விண்ணப்ப படிவம் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஊராட்சி செயலாளர், அதாவது பஞ்சாயத்து செக்ரட்டரிக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டிஎன்ஆர்டி அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணாலே போதும். அப்படி ஏதாவது டவுட் இருக்குன்னா இவங்க கொடுத்துருக்கிற 12 நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி நீங்கள் கிளாரிஃபை வந்து பண்ணிக்கலாம். இதில் அப்ளை அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணவே போதும், டேரெக்டாக இந்த மாதிரி பேஜ் தான் வந்து ஓப்பன் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். உங்கள் மொபைல்லே நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். கம்ப்யூட்டர் சென்டர் தான் போகணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலரில் வந்து ஸ்டார் போட்டிருக்காங்க இல்லைங்களா, இந்த ஸ்டார் போட்டிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து நிரப்பி ஆகணும். அப்படி நிரப்பலை அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகும் சரிங்களா. இதில் டிஸ்ட்ரிக்ட் வாய்ஸ் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்றத வந்து மென்ஷன் வந்து பண்ணிட்டாங்க. நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட் சரிங்களா, நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா தருமபுரி அப்படின்றத நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேக்கன்சி ரிசர்வேஷன் கேட்டகிரி உங்களுடைய கம்யூனிட்டி வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா. உங்களுடைய ரிசர்வேஷன் கேட்டகிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிசியோ எம்பிசியோ இந்த மாதிரி எது இருந்தாலும் நீங்கள் வந்து கொடுக்கலாம். அண்ட் பாலினம் வந்து பார்த்தீங்கன்னா மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேக்கன்சி ரிசர்வேஷன், அதாவது சில கேட்டகிரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னுரிமை இருக்கா, அந்த மாதிரி பேக்வேர்டு இந்த மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. இராணுவத்தில் இருக்கீங்களா, அண்டு நீங்கள் ஓபிசி இதில் வந்து இருக்கீங்களா அப்படின்றத கேட்டிருக்காங்க. நீங்கள் எதுனாலும் நீங்கள் வந்து கொடுக்கலாம். அண்டு விண்ணப்பதாரரின் பெயர் சரிங்களா, உங்களுடைய பெயரை வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். உங்களுடைய தந்தையின் பெயர், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு, அதாவது எஸ்எஸ்எல்சி வந்து தேர்ச்சி பெற்றவரா அப்படின்றத கேட்டிருக்காங்க சரிங்களா. தேர்ச்சி பெற்றவராக இருந்தால் நீங்கள் வந்து எஸ்என்ஐ எஸ்என் கொடுக்கலாம், நோன்னா நோன்னு கொடுக்கலாம், எஸ்என்ஐ எஸ்என் கொடுக்கலாம். இதில் வந்து கொரோனா காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு வந்து தேர்ச்சி பெற்றீங்களா அப்படின்றத கேட்டிருக்காங்க. எஸ்என்ஐ எஸ்என் கொடுங்க, இல்லைனா நோன்னா நோன்னு கொடுங்க சரிங்களா. எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா அதோட டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அண்ட் கல்வி அமைப்பு, அதாவது போர்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டேட் போர்டில் வந்து படிச்சிங்களா, அல்லது சிபிஎஸ்சிலையா அல்லது ஐசிஎஸ்சிலையா இவங்க வந்து கேட்டிருக்காங்க. அதையும் நீங்கள் வந்து மென்ஷன் வந்து பண்ணிக்கோங்க. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் போர்டு தான். அண்ட் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற ஆண்டு மற்றும் மாதம் வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா. எந்த வருஷம் வந்து நீங்கள் தேர்ச்சி பெற்றீங்க அண்ட் உங்களுடைய மாதம் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அண்ட் 10ஆம் வகுப்பு மொத்த மதிப்பெண் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 500க்கு எவ்வளோ மதிப்பெண் வந்து எடுத்திருக்கீங்க, உங்களுடைய பர்சன்டேஜ் எவ்வளோ, அந்த 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மார்க் ஷீட் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்லோடு பண்ணுற போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேபி வந்து பார்த்தீங்கன்னா 20 கேபிலிருந்து 100 கேபி வரைக்கும் உங்களுக்கான அந்த சர்டிஃபிகேட்டோட கேபி வந்து இருக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்டு எஸ்எஸ்எல்சி மதிப்பெண் அட்டை சான்றிதழ் எண் வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா. அது எல்லாமே நீங்கள் வந்து மென்ஷன் வந்து பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களுடைய கம்யூனிட்டி வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா. நீங்கள் வந்து எம்பிசி அப்படின்றத நீங்கள் முன்னாடி வந்து கொடுத்தீங்க, அதுக்கு தகுந்தாற் போல் கம்யூனிட்டி வந்து வரும். அண்ட் உங்களுடைய மதம் வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா. இந்துவா, முஸ்லீமா, கிறிஸ்டினா, இல்லை அதர்ஸா எதுனாலும் நீங்கள் வந்து கொடுக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கேஷ் வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா. இதில் 1 இயரில் வந்து பார்த்தீங்கன்னா சிலர் 1 இயர் கூட சத்திரின்னு வரும், சிலர் 1 இயர்னு வரும். 1 இயரில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விதமான இது வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதுக்கு தகுந்தாற் போல் கொடுத்துக்கோங்க. இதில் சிலது வந்து பார்த்தீங்கன்னா 16வது பாயிண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முன்னாள் இராணுவ வீரரா அப்படின்றத கேட்டிருக்காங்க. எஸ்என்னா எஸ்என் கொடுங்க, நோன்னா நோன்னு கொடுங்க. ஆதரவற்ற விதவையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ்என்னா எஸ்என் கொடுங்க, நோன்னா நோன்னு கொடுங்க. அண்டு மாற்றுத்திறனாளிகளா அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. அதுவும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்டு குடும்ப அட்டை எண், உங்களுடைய ரேஷன் கார்டோட நேம், அதாவது நம்பரை வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய பிறந்த தேதி எல்லாமே நீங்கள் கொடுத்த உடனே உங்களுக்கு ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து கால்குலேஷன் வந்து பண்ணிக்கும். அதுக்கப்புறம் உங்களுடைய சொந்த மாவட்டம், நீங்கள் எந்த மாவட்டத்தில் வந்து அப்ளை பண்ணுறீங்களோ அந்த மாவட்டத்துடைய நேம் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிட்டு உங்களுடைய டெலிஃபோன் நம்பர், உங்களுடைய மொபைல் நம்பரை வந்து நீங்கள் கொடுத்துட்டு உங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மின்னஞ்சல் வந்து இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படி மின்னஞ்சல் இருந்தால் உங்களுடைய மெயில் ஐடி வந்து நீங்கள் இந்த கட்டத்தில் வந்து என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை நீங்கள் தமிழ் வழி சான்றிதழ் வந்து வச்சுருக்கீங்களா, அதாவது நீங்கள் தமிழ் வழி கல்வி தான் நீங்கள் வந்து படிச்சிங்களா அப்படின்றத கேட்டிருக்காங்க. எஸ்ன்னா எஸ்ன்னு கொடுங்க, நோன்னா நோன்னு கொடுங்க சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தொடர் முகவரி, உங்களுடைய முகவரி வந்து கேட்டிருக்காங்க. இதில் உங்களுடைய டோர் நம்பர், ஃப்ளாட் நம்பர்,
உங்களுடைய பில்டிங்கோட நேம் அண்ட் ஸ்ட்ரீட் அண்ட் லொக்கேஷன் ஏரியா என்ன, உங்களுடைய சிட்டி, உங்களுடைய வில்லேஜ், உங்களுடைய டவுன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அண்ட் உங்களுடைய டிஸ்ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். உங்களுடைய டிஸ்ட்ரிக் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுடைய பின்கோடு வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா. உங்களுடைய பின்கோடு கரெக்டாக வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 3 டாக்குமெண்ட் வந்து இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட் வந்து நீங்கள் வந்து அப்லோட் வந்து பண்ணி ஆகணும் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. இதில் வந்து கம்யூனிட்டி டாக்குமெண்ட் அண்ட் உங்களுடைய ஃபோட்டோ ஐடி ப்ரூஃபுக்கான அதாவது விண்ணப்பதாரின் புகைப்படம். அடுத்தது இவங்க கொடுத்துருக்கிற இந்த டாக்குமெண்ட் எல்லாமே நீங்கள் அப்லோடு வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்லோடு பண்ணுற மாதிரி இதை வந்து கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 20 கேபிலேருந்து 100 கேபிக்குள்ளே ஒவ்வொரு ஃபைலும் வந்து இருக்கணும். அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெட் கலரில் வந்து காட்டும். அது 20 கேபிலேருந்து 100 கேபிக்குள்ளே நீங்கள் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஃபைல் வந்து அக்செப்ட் வந்து பண்ணும். அந்த ஃபைல் வந்து பிஎன்ஜி ஃபைல்லையோ அல்லது ஜேபிஜி ஃபைல்லையோ அல்லது ஜேபிஇஜி ஃபைல்லையோ வந்து இருக்கணும் சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் சில ஸ்டாம்ப் ஃபார்ம் கண்டிஷன்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் ஒன்ஸ் நீங்கள் படிச்சுட்டு நீங்கள் டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கீழே வந்து சப்மிட் அப்படின்றது இருக்கும் சரிங்களா. இது எல்லாமே நீங்கள் படிச்சுட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய என்டர் கேப்சா அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. 84065 அப்படின்ற என்னுடைய கேப்சா வந்து இருக்குது. அதில் நீங்கள் கிளிக் பண்ணால் போதும். செகண்ட் ஸ்டெப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்துருக்கிற மொபைல் நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெரிஃபிகேஷன் கோடு வந்து ஓடிபி வந்து பார்த்தீங்கன்னா 1 டைம் பாஸ்வேர்டு வந்து வரும். அந்த 1 டைம் பாஸ்வேர்டை நீங்கள் கொடுத்து நீங்கள் என்ட்ரி பண்ணாவே போதுமானது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆயிரும். சப்மிட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மெயில் ஐடி மற்றும் உங்களுடைய இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பரில் ஒரு மெசேஜ் வரும். அந்த மெசேஜ் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷனை வந்து நீங்கள் பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. அவங்க எப்போ ரீப்ளே பண்ணுறாங்களோ எப்போ வந்து கவுன்சிலிங் வந்து கூப்பிட்றாங்களோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிலர் வந்து நினச்சிட்ருக்காங்க இதில் வந்து எக்ஸாம் எல்லாம் இருக்குது, நான் இதில் வந்து எப்படி படிக்கிறது அப்படின்ற சில பேர் வந்து நினச்சிட்ருக்காங்க. இந்த ஜாபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எல்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் அப்ளை பண்ணால் மட்டும் போதும். உங்களுக்கு எவ்வளோ உங்கள் மாவட்டத்தில் எவ்வளோ வேக்கன்சி இருக்கோ அந்த வேக்கன்சி தகுந்தாற் போல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் வந்து வைப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ந்தெடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு நேர்முக தேர்வில் வந்து கூப்பிடுவாங்க. அன்னைக்கு போயிட்டு நீங்கள் நேர்முக தேர்வில் நீங்கள் கலந்துக்கிட்டால் போதுமானது சரிங்களா. ஸோ காய்ஸ் இதுதான் நமக்கான நோட்டிஃபிகேஷன். இதுதான் இப்படி தான் நீங்கள் வந்து அப்ளைவும் பண்ணணும். இதுதான் நமக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன். எல்லாருமே மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். உங்கள் சொந்த மாவட்டத்தில் மட்டும் கிடையாது, உங்கள் சொந்த ஊர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலை செய்வதற்கு இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு கூட சொல்லலாம் பஞ்சாயத்து ஆஃபீஸில் சரிங்களா. ஸோ காய்ஸ் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யாரும் மிஸ் பண்ணாதீங்க. இந்த வீடியோ வந்து ஒவ்வொரு படித்தவங்க இருந்தாலும் சரி படிக்காதவங்க இருந்தாலும் சரி 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்த 18 வயதுலேருந்து 50 வயதுக்கு உள்ளே இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு நியூஸ் ஒன்று கூட சொல்லலாம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யாரும் மிஸ் பண்ணாதீங்க. ஸோ காய்ஸ் தேங்க்யூ.